யமகா ஆல்பா போஸ்டோக். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சீஸ் ஆகி போச்சு, ஆயில் இல்லாமல் சீஸ் ஆகிடுச்சு. ஸோ கிராங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மில்லிங் போயிடும், இந்த மில்லிங் வந்து போயிடும். இது வந்து வேறு கிராங்க் வாங்கி இது நான் ரெடி பண்ணுறேன். அந்த பழைய கிராங்கில் பார்த்தீங்கன்னா அந்த மில்லிங் தான் ப்ராப்ளம் வரும். இந்த மில்லிங் பார்த்தீங்கன்னா போயிடும். இதனால் என்ன ஆகுனா கிளச்சி வேலை செய்யாது. ஏன் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது, காரணம் இன்னொன்று. ஸோ அதே மாதிரி இதில் வந்து என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இதில் த்ரெட்டு போயிடுச்சு, வேறு த்ரெட்டு நீங்கள் போட்டு டைட் பண்ணி வண்டியை ஓட்டலான்னு மட்டும் நினைக்காதீங்க, அது சாத்தியம் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு கிராங்கை வாங்கி அழகாக ஜம்முன்னு ரெடி பண்ணி ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுவோன்னா அருமையாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வேறு கிராங்க் வாங்கி ரெடி பண்ணுறேன். அந்த பழைய கிராங்க் என்ன ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு தகவலை அதையும் பார்க்கலாம். இதுதான் இந்த பழைய கிராங்கு. பார்த்தீங்கன்னா பல்லு போயிடுச்சு, இதெல்லாம் மழங்கிடுச்சு. ஸோ அவர் இன்ஜினில் கைட்ட முடியல, என்கிட்ட எடுத்துகிட்டு வந்தப்ப அருமையாக பண்ணி அந்த கிராங்கை ஜம்முன்னு வெளியே எடுத்தாச்சு. இப்போ இந்த கிராங்க் வந்து எதுக்குமே தேராது. ஸோ இந்த கிராங்கு எதுக்குமே தேராது, மில்லிங் போயிட்டுது, மறையும் போயிடுச்சு, அது ஒன்று. ஸோ இந்த கிராங்கை எடுத்துகிட்டு இப்போ இந்த கிராங்கு வாங்கி நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பழைய கிராங்க் நம்ம வாங்கி அருமையாக ரெடி பண்ணோம்னா ரொம்ப ஜோராக இருக்கும். ஆனால் ஸ்டாண்டர்டு இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு சைஸ் பின்னு. இது வந்து ஸ்டாண்டர்டு. அழகாக நம்ம ஸ்டாண்டர்டே வாங்கி அடித்து ஜம்முன்னு ஜோராக பண்ணோம்னா அருமையாக இருக்கும். இதுதான் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த கிராங்கு கண்டம் இதை போட முடியாது. இதுதான் பார்க்க வேண்டிய ஒரு தகவல், ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக தெரிஞ்சுக்கணும். யமகா ஆல்பா, யமகா ரே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கேட்டகரி தான். ஸோ அருமையாக ஜம்முன்னு செஞ்சு பிரமாதமாக பண்ணி கொடுத்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அருமையாக இருக்கும். அதாவது போர் ரீபோர் பண்ணியாச்சு, அது வந்து ஸ்டாண்டர்டுக்கு அடுத்தது. அதே மாதிரி ஹெட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கைடு வால்வு எல்லாமே சேஞ்சு, அதையும் ரெடி ஆகுது. இப்போ இதை பற்றி ஒரு தகவலை நம்ம கிராங்கை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி நான் ஏற்கனவே டூபிட்டருக்கு போட்டிருக்கேன் உள்ள அழுக்கு. இதை நல்லா டீசலில் நல்லா க்ளீன் பண்ணி வாட்டர் வாஷில் அடிக்கணும். வாட்டர் வாஷில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாட்டினோம்னா நம்ம பின்னு பேரிங்கு எல்லாம் மாட்டினோம்னா அருமையாக இருக்கும். நன்றி. இது வந்து பார்த்தீங்கன்னா கை செட்டு, இந்த கை செட்டு, இது பின்னு, இது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக நல்லா நீட்டாக இது உள்ளெல்லாம் நல்லா வாட்டர் வாஷில் அடித்து க்ளீன் பண்ணி போட்டால் தான் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். பண்ணி போட்டோம்னா பேசும். இது வந்து ஸ்டாண்டர்ட் கை, இது வந்து ஸ்டாண்டர்டு கை. இப்போ இதை ரெடி பண்ணிட்டு அடுத்தது பேரிங் அடிக்கணும். அதில் பேரிங் அடித்து ட்ரூ பண்ணோம்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். யமகா ஆல்பா, யமகா ரே எல்லாமே சேம் தான். இதுதான் அருமையாக கிராங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜம்முன்னு ரெடி பண்ணியிருப்பேன். பேரிங் புதுசு. ஸோ அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா புதுசு. இந்த கை செட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும் நல்லா. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சில் ஓடக்கூடிய வண்டி, கீரு கிடையாது இது. அதனால் கை கொஞ்சம் ஃப்ரீயாக வைக்கணும். அதனால் கை செட்டு பின்னு வந்து நம்ம கையோடு மாற்றிடணும். மாற்றினா தான் ரொம்ப அருமையாக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் வண்டி. யமகா ஆல்பா, யமகா ரே சேம், ரெண்டும் ஒரே மெத்தடு தான். நன்றி.